திருப்பதி லட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நியூவா. சரி, அப்பாவுக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு ட்ரை பண்ணலான்னு. வெளியில் முந்திரி திராட்சைலாம் போட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாயில் போட்டேன். ஆனால் பாருங்கள் ட்ரையாக இருந்துச்சு. நெய் அதெல்லாம் கலந்தாங்களா இல்லையான்னு தெரில. ஓகே, ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. இதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரைஸ் தான். ஆனால் பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்க மாட்டேன் கைஸ். எப்போவுமே பகலில் டே ஸ்லீப்பர் கிடையாது நான். ஆனால் எப்படி தூங்குனே தெரில, அவ்வளோ டயர்டு. எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால என்னென்னு தெரில, அவ்வளோ டயர்டில் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா சாயங்காலம் ஆயிடுச்சு. ஒரு மணி சத்தம் பார்த்தா எங்கள் அம்மா சாமி கும்பிட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நானும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் போய் பார்த்தா எங்கள் அம்மா இன்றைக்கி இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாமல் இப்படி முலாம்பழ ஜூஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. எனக்கு கரெக்டான பதத்தை ஐஸ்லாம் போடாமல் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போயாச்சு. நல்லா ஈர காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. மழை காற்று தான். ஆனால் பாருங்கள், டெய்லி இப்படி தான் காற்று அடிக்குது, மழை வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நானும் அம்மாவும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் மழை வரப்போகுதுன்னு. அங்கே பாருங்கள், தூரத்தில் அந்த மயில் எங்கே போய் உட்காந்துருக்குதுன்னு. முதல்ல அந்த தென்னை மரம் தெரியுதா, அந்த தென்னை மரத்து ஒட்டியே பாருங்களேன், அந்த மரத்து மேலே போய் பெண்மயில் எப்படி உட்காந்துருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தோகை இல்லை, அதை வச்சு தான் சொல்கிறேன் பெண்மயில்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் இருட்டு கட்டி இப்படி நல்லா மின்னல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். மின்னல் அடிக்குதுன்னு கீழே ஓடி வந்துட்டா, இங்கேயும் நல்லா மின்னல், இடி சத்தம் வேறு. கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனால் என்னடா வருவேண்டா அப்படின்னு மழை வந்துட்டே இருந்துச்சு. உள்ளே பாருங்களேன், கரண்ட்டு போயிடுச்சு. ஆனால் அம்மா அந்த பற்ற வச்சு அந்த வெளிச்சம் இருக்குதுல்ல, சாமி கும்பிட்டு அந்த வெளிச்சம் வீடே ஜொலிச்சுது. இந்த வெளிச்சம் தான். வீட்டுக்குள்ளே பாருங்கள் மின்னல் அடிக்கிற வெளிச்சம் எப்படி அடிக்குதுன்னு. கொஞ்ச நேரத்துலேயே நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சி எப்படியோ கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்ததுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு உட்காந்தா எங்கள் அம்மா டின்னர் சாப்பிட்லான்னு கூப்பிட்டுட்டாங்க. எங்கள் அம்மா அந்த வெளிச்சத்துலேயே டின்னர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் பண்ணியிருந்தாங்க, கொலன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம். பட் அம்மா வடகம் அப்பளம்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு.